எஸ்ஆர்ஹெச் கிட்ட பயங்கரமாக தோத்துட்டோம். அதுவும் சேப்பாக்கில் இந்த லாஸ் ஃபேன்ஸாக ஆக்சுவலாக வந்து மனசெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த லாஸுக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப்ஸ் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது யாருன்னு என்கிட்ட கூப்பிட்டு வந்து காட்டுங்க. எப்படி மாஸ்டர் இந்த லாஸை எப்படி பார்க்கறது, எப்படி எடுத்துக்கிறது? மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் வந்து எல்லாரும் இதை டீசன்ட் ஸ்கோர் 180 டீசன்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஏன் தோத்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 180 டீசன்ட் ஸ்கோர் தான், எபோவ் பார் ஸ்கோர் இல்ல. ஓகேங்களா? நான் ஸ்ட்ரைட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ருத்துராஜோட இன்னிங்ஸ் வந்து மேட் a ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் திஸ் மேட்ச். ஏன்னா நீங்க ஒரு ஓப்பனரா வந்து ஒரு 21 பால் ஃபேஸ் பண்ணி 15 ரன் தான் எடுக்கிறீங்க. நோ பவுண்டரிஸ், நோ ஃபோர்ஸ், நோ சிக்ஸஸ் அப்படிங்கிறப்ப வந்து உங்களை வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு 10-15 ரன் குறைச்சி கொண்டு போயிடுறீங்க. கரெக்டா? ஏன்னா இன்டென்ட்டே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப கன்சர்னா இருந்தது. ஒரு பவுண்டரி ஒரு அதுதான் சிக்ஸ் கூட சொன்னாருல்ல இல்ல. ஹெட் கோச், எதுக்காக அவர் அப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாருல்ல இன்டர்வியூவில், பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன். அதாவது பிட்ச் கஷ்டம், ஒரு பக்கம் வந்து ஹோல்டு பண்ணணும், எல்லா லாஜிக்கும் ஓகே. அவரோட ரோல் வந்து எனக்கு நான் கன்சர்னே இல்லை. ஆனா ரோல்ல வந்து எப்படி அவர் எக்ஸிக்யூட் பண்றாருங்கிறதான வித்தியாசம் இருக்கு. ரோல் இஸ் நாட் லைக் a டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட் பிளே பண்ற ரோல் இல்லை. கரெக்டா? இட் இஸ் லைக் என்ஷூர் யூ மூவ் அண்ட் ஸ்கோர் ரன்ஸ் வித்தவுட் டேக்கிங் ரிஸ்க். எனக்கு என்னன்னா ஒரு 4 ஒரு 6 வந்து நீங்க பவர் பிளேல ஒரு ஓப்பனரை இறங்கி அடிக்கல அப்படின்னு சொன்னா யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் 10 to 15 ரன்ஸ் ஷார்ட். நம்ம ப்ரிவியூ வீடியோல பேசணும் தெரியுமா, இந்த பவுலிங் அட்டாக்கு யூ நீட் 25 எக்ஸ்ட்ரா எபோவ் பார் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து அந்த ஒரு இன்னிங்ஸ் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மற்றபடி ஆனாலும் லாஸ்ட்டு 3 ஓவர்ஸ்லையோ இல்லை 4 ஓவர்ஸ்லையோ, அதாவது டெத்தில் ஐ திங்க் தே கேவ் அவே ஒன்லி லைக் 30 ரன்ஸ் ஆர் 32 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை லெஸ் தென் தட்னு நினைக்கிறேன், 24 ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப பெரிய. அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு 16th ஓவர் முடியும் போது டூபேவும் இருந்தார், பிரவிஸும் இருந்தார். ஸோ அப்படி ரெண்டு பேரும் இருக்கும் போது வெறும் பிலோ 30 ரன்ஸ்குள்ளே கொடுத்தது வந்து ஐ திங்க் அங்கே வந்து ஒரு காஃபினில் நெயில் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்ஹெச். இல்ல அதுதான் நமக்கு. அதான் தட் இஸ் ஒன் அனதர் இஷ்யூ ஆங்கிள் இல்லைங்களா? நமக்கு வந்து கன்சிஸ்டண்டா வந்து இன்னும் டெப்த் வந்து ஃப்ளூவெண்டா இல்ல. மேபி அது கூட வந்து ருத்துராஜுக்கு ப்ரெஷரா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து நான் ஹோல்டு பண்ணணும், கீழே வந்து நமக்கு கொஞ்சம் வல்னரபிளா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் அவுட் ஆயிட்டாரு. அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு 2-3 6 4 அடிச்சுட்டு அவுட் ஆயிருந்தாருன்னா இவரோட டன் இஸ் ஜாப்னு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். அதுவும் இல்லை, மேபி அதுவும் அவருக்கு ஒரு அடிஷனல் ப்ரெஷரா இருந்ததுதான் மேட்ரு. ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு 180 இட் லுக்ஸ் அ டீசன்ட் ஸ்கோர். ஆனா இந்த பவுலிங் அட்டாக்கு பத்தாது. பட் ஆனால் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்களே மாஸ்டர். முதல்ல பவர் பிளேலலாம் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டை பாராட்டிடலாமா அப்படின்றதெல்லாம் வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து ஸ்பென்சர் ஜான்சன்லாம் வந்து அரவுண்ட் தி ஸ்டிக் வந்து அந்த ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி டிராவிஸ் ஹெட்டுக்கு ப்ரெஷர் போட்டது, ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குமே ரொம்ப சூப்பராக வந்து பிளான் பண்ணி பயங்கரமாக போட்டிருந்தாங்க. பவர் பிளேலலாம் மேட்ச் நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் வந்து அக்கீல் ஹுசேனும் நூர் அகமதும் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்து ஆக்சுவலாக நான் ஷார்ட்ஸுக்கான கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸ்பின் ஷோக் அகெயின் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் ஐ திங்க் கிரெடிட்ஸ் வேர் இட் ஹேஸ் டு பி டியூ. கிளாசன் ஃபென்டாஸ்டிக்காக ஸ்பின்னர்ஸ் டேக் ஆன் பண்ணார். ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு அவர் டேக் ஆன் பண்ணது. இருங்க, கிளாசனோட இன்னிங்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக். ஆனா நம்ம மிஸ் பண்ணது என்னன்னா, நம்ம தான் இன்ஜுரி எல்லாரும் உட்கார்ந்துருக்கோமே, அந்த இடத்துல ஓவர்டன் ஒரு ஓவர் மிஸ் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கிளாசனை எடுத்திருப்பாரு. அந்த இடத்துல அங்கதான் வந்து ருத்துராஜ் வாஸ் ஹேண்டிகேப் இல்லைங்களா? ஸோ ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்றாரு. ஐ நீட் டு பிரிங் மை விக்கெட் டேக்கர். யாரு இல்லையே? அதுதான் நமக்கு சேலஞ்ச். நானுமே அந்த இடத்துல தான் யோசிச்சேன். இப்ப வந்து என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஐடியலி ஓவர் டவுன் ஒரு ஓவரோ இல்ல 2 ஓவர் கூட ரிஸ்க் எடுத்து கிஷானையும் இவரையும், அந்த கிஷான் வந்து இது சரியா விளையாடல. அவரும் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு. கிளாஸ்ல எடுத்துனா ஆட்டோமேட்டிக்கா கிஷானுக்கும் ப்ரெஷர் அப்ளை ஆகி அடுத்த ஓவர்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அங்கதான் வந்து நமக்கு ஓவர் டர்னை நம்ம வந்து அது ஒரு பெரிய கோல் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதை மிஸ் பண்ணதை நானும் ரியலைஸ். ஓகே. அட்லீஸ்ட் இதில் நடந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து தோனியை வந்து ஸ்டேடியமில் பார்த்தோம். ஐ தாட் லைக் தோனி ஷோட் ஹவ் பிளேட். அது வந்து என்னோட ஒரு பர்சனல் வியூ. நீங்கள் வந்து இந்த மேட்ச் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்க, பட் ஆனால் வந்து தோனி வந்து பட் அகெயின் அது வந்து மேனேஜ்மெண்ட் காலாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தோனியோட காலாக தான் இருந்திருக்கும் 100%. லைக் அவர் வந்து விளையாட விருப்பப்பட்டிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன், ஃபார் வாட் எவர் பி த ரீசன்ஸ். ஓவரால்
ஒரு இல்ல டிசப்பாயிண்டிங் அதான் லாஸ். எமோஷனலா பாக்குறப்ப அஃப்கோர்ஸ் கடைசியா ஒரு தடவையாவது பாத்தரணும் சென்னையில அப்படின்னு நினைச்சோம். ஸோ நடக்குமாங்கிறது இனிமேல் தெரியல. ஓகேங்களா? நெவர் நோ. அது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஜஸ்ட் எனக்கு பவுலிங்ல மட்டும் நான் ஒரே ஒரு தாட் சொல்லிடுறேன் நானு. பவுலிங்ல வந்து இந்த பவுலிங்க்கு இவ்வளவுதான் லிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? வி நீட் தட் எக்ஸ்ட்ரா குஷன் ஃபார் திஸ் பவுலிங் அட்டாக். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மாதிரி இப்பதான் அப்கமிங் பவுலர்ஸை வச்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்கோருக்கு யூ கான்ட் ஹேவ் லைக் ஈவன் ஒன் பவுலர் கோயிங் ஃபார் ரன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி நமக்கு கம்போஸ் திரும்பியும் அதே ப்ராப்ளம் தான். இன்னைக்கு அவர் வந்து 46 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அது போக துபை எல்லாம் போட வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போய் அங்கேயும் ஒரு 12 ரன் போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பவுலிங்கோட லிமிடேஷன்ஸ் வந்து இன்னைக்கு எனக்கு என்னமோ எக்ஸ்போஸ் லைக் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சது. அதனால ஏன்னா அகைன் நமக்கு அந்த ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேன் எடுத்து வந்து அவங்களால வந்து சக்சீட் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் ஹேப்பன். ஸோ வி வில் சி. ஓகே, பட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் டு டேக் ஆன். பட் ஆனால் வந்து சிஎஸ்கேவோட மொத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம், எப்படி போச்சு சிஎஸ்கேக்கு இந்த டோர்னமெண்ட் அப்படின்ட்டு. ஏதாவது ஹோப் இருக்கா இல்லையா? இல்லை, நான் ட்விட்டரில் 2-3 கால்குலேஷன் பார்த்தேன். ஆல்ரெடி நான் மேக்ஸில் ஓரளவுக்கு வீக்கு, அதனால நான் இது இன்னும் கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கு விரும்பல. வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஹோப்பா க்ளோஸ் பண்ணுங்க. ஹோப்னா என்ன, இன்னும் தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வெயிட்டிங், 6th கப் லோடிங் நெக்ஸ்ட் இயர். ஓகே. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இப்படி ஒரு லாஸ் வந்து பிளே ஆஃபோட அந்த ஃபைனல் அடிக்கிறது வந்து நெயில் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது தோனியை மிஸ் பண்ணது. பட் ஐ திங்க் இந்த டீம் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருப்பீங்க அப்படின்னு தெரியும். எந்த இடத்துல நம்ம மேட்ச் தோத்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you in next video, signing off, Vikram. மாஸ்டர், தேங்க்யூ.